ஐப்ரோஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கிளிக் பைட்லாம் கிடையாதுங்க. உண்மைதாங்க. உண்மைதான். நோ மோர் மைன்கிராஃப்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஃப்யூச்சரில் வரும். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா, சேலஞ்சு கொடுத்து ஈஸியாக சொல்லிட்டாரு. சொல்கிறது ஈஸி செய்ய அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது கஷ்டம் இல்லையா? அதுவும் 30 டேஸ் கிட்ட மைன்கிராஃப்ட்டே போட்டுட்ருக்கோன்னா ரொம்பவுமே கஷ்டம் இல்லையா? அதாவது நம்ம ஹாலிடேஸில் இருந்தோம். ஹாலிடேஸில் 5 டேஸ் நம்ம கன்சிஸ்டண்ட்டாக வீடியோவை போட்டோம். 5 டேஸுங்க. அது கேமில் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கும் கேமுக்குள்ளேயே எடிட் பண்ணுறதுக்கும் டைம் கிடச்சி. ஆனால் இப்போ எனக்கு சுத்தமாக இல்லை. காலேஜ் எனக்கு ரீ ஓப்பன் ஆகிடுச்சு. அப்புறம் டிப்ளமோங்க ப்ராக்டிக்கல் பார்க்கணும் போது 4 ப்ராக்டிக்கல் அப்சர்வேஷன் எழுதணும், ப்ளஸ் ப்ராக்டிக்கல் எழுதணும். அந்த ஒரு வேலை கிடக்கு. அப்புறமா இப்போ நான் கேம்ல ரெக்கார்ட் பண்ணால் அதுக்கு எனக்கு சுத்தமாக டைம் இல்லை. ஏன்னா காலைல போயிட்டு சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன். அங்கே உட்காந்து ஒரு 7 மணி வரையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு மீதி நைட்டு ஃபுல்லாக எடிட் பண்ணால் என்னால் முடியாதுங்க. ஏன்னா நைட்டு தூங்காமல் போய் எனக்கு உடம்புல ஏகப்பட்ட பிரச்சனை. அதனால் வந்துட்டு நைட்டு சீக்கிரமாக தூங்கி தான் ஆகணும் நான். அப்புறம் காலையிலேருந்து எடிட் பண்ணலாம் பார்த்தா காலையில் எனக்கு ஒர்க் அவுட் ரொட்டீன் அது இதுன்னு கிடக்கு. இதுக்கடையில் வீடியோ பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்பவுமே கஷ்டமாக தான் இருக்குது. எப்போ வீடியோ பண்ண டைம் கிடைக்கும்னா சாட்டர்டே சண்டே. ஏன்னா அப்போ தான் ஏன்னா சாட்டர்டே எனக்கு மேக்ஸிமம் லீவு தான். சாட்டர்டே சண்டே தான் கேம் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு எடிட் பண்ணுறதுக்கு டைம் இருக்கும். பட் ஒரு வாரத்துக்கு அது கேம் பிளே ரெக்கார்ட் பண்ண முடியுமா கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. அப்படி பார்த்தாலுமே நமக்கு வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி வீடியோஸ் தான் நம்மளால் போட முடியும். அதையும் இதுக்கப்புறம் நான் எப்போ அதுக்கப்புறம் வந்துட்டு கிட்டத்தட்ட இப்போ லேட்டஸ்ட்டாக போட்ட வீடியோ வந்துட்டு 3 டைம்ஸ் கிட்ட ரீஷூட் பண்ணேன். ஏன்னா நான் எடிட் பண்ணல 2 தடவை அந்த ஃபைல் கரெக்டாக ஆச்சு. இப்போ ரேங்க் ரீடியூஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் மைன்கிராஃப்ட் வேர்ல்டு இனிமேல் கிடையாது கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வருங்க. நீங்கள் வந்துட்டு இப்போ கூட உங்கள் வேர்ல்டை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி அதில் ஷேர் பண்ணலாம். நான் கண்டிப்பாக அதை பார்த்து ரியாக்ட் பண்ணுவேன். அது மைன்கிராஃப்ட் சேலஞ்சுக்குள்ளே வந்துடும். அண்டு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அதாவது நான் இந்த சேலஞ்சுக்கு முன்னாடி நிறைய கண்டென்ட் யோசிச்சு வச்சுருந்தேன். கேம் ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ணி போடலாம், கேம் ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ணலாம், கம்பேரிஷன் பண்ணலாம், லோ என்பிசி கேம்ஸ் சொல்லலாம் அப்படி சொல்லி ஏகப்பட்ட கண்டென்ட் யோசிச்சு வச்சுட்டு இருந்தேன். டிஃப்ரெண்ட்டாக நிறைய யோசிச்சு வச்சுருந்தேன். பட் இடையில இந்த மைன்கிராஃப்ட் சேலஞ்சு வந்துச்சு பாருங்கள். அப்போ அது தெரியாமல் அக்செப்ட் பண்ணது ஏன் தப்பு. சேலஞ்ச் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே ஏதாவது சேலஞ்ச் கொடுத்தா கொஞ்சம் நல்லா யோசிச்சுட்டு தான் அக்செப்ட் பண்ணணும். இப்போ இந்த மைன்கிராஃப்ட் சேலஞ்ச் எடுத்ததுனால அதை போடுறதுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. சப்போஸ் இப்போ நான் மைன்கிராஃப்ட் சேலஞ்ச் மட்டும் நேற்று எடுக்காமல் இருந்தேன்னா வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி வீடியோவாச்சும் இப்போ வந்துருக்கு. இப்போ வீக்லி ஒன்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. பட் வீக்லி ஒன்ஸ் ஒரு வீடியோ போட்டதுக்கப்புறம் அதுக்கான அடுத்த வீடியோ ஒர்க்கை நான் பார்க்க ஆரம்பிச்சிருவேன். பட் மைன்கிராஃப்டே போட்டுருந்தா ஒரு 30 டேஸ்க்கு எனக்கும் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா மைன்கிராஃப்ட் வந்துட்டு நான் ஆதி காலத்துலேருந்து விளாண்டுருக்கேன். இப்போ கிட்டத்தட்ட லாக்டவுன் டைம்லேருந்து மைன்கிராஃப்ட் விளாண்டுருக்கேன். எனக்கும் போர் அடிக்காதா? அதுக்காக வந்துட்டு பட் போர் அடிக்கும் அந்த மாதிரி விஷயத்தினால தான் நான் சப்ஸ்கிரைபர்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி மைன்கிராஃப்ட் கேம் ப்ளே பண்ண ஆரம்பிச்சேன். அதாவது நம்மளாம் ஏன் ஓனாக வரல, நம்ம சப்ஸ்கிரைபர் சொல்கிறத செய்வோம் அப்படி சொல்லிட்டு தான் இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் டாக்ஸ்க்கு கொண்டு வந்தேன். ஸோ அதுவும் அப்படியே ஊற்றிட்டு போயிடுச்சு. அதுவும் வந்துட்டு இப்போ நம்மளால் பண்ண டைம் கிடைக்க மாட்டேங்குது. மைன்கிராஃப்ட் வந்துட்டு ஃப்யூச்சரில் வரும் கைஸ். பட் இப்போதைக்கு நம்ம வந்துட்டு நம்ம போடுற கண்டென்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுவோம். தென் மைன்கிராஃப்ட் மட்டுமே நம்மளால் 30 நாளைக்கு போட்டுட்டு இருக்க முடியாது. ஸோ இந்த சேலஞ்ச் சீக்கிரமாக வரும். எப்போனா நான் எப்போ ஃப்ரீ ஆகிறேன்னா அப்போ வரும். ஓகே கைஸ், பை பாய்.